ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அதனால திமுக தோழர்கள் எல்லாம் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அது துளி அளவு கூட என்னால பார்க்க முடியும். அதாவது கொடுக்கப்பட்ட கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியை இந்த தேர்தலில் பறிக்கிறாங்க. இதுல எங்க சமூக நீதி தெரியுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. விசிகா போன்ற கட்சிகள் பக்கபலமா இருந்துச்சு எங்க வெற்றிக்குன்னு முதல்வரே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்காம நேத்து வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறது தப்பு இல்லையா? வருத்தம் இருக்கு, எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கு. திமுக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை சரியா நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மக்கள் எல்லாம் திமுக மேல அதிருப்தியில இருக்காங்க. அதை அப்படி சொல்லவே முடியாது. அது துவக்கம் 1000 இருக்கலாம், இப்போ அடுத்த முதல்வர 2000 ஆக போகுது. இன்னும் சொல்ல போனால் அதை குறைந்தபட்ச சம்பளத்தை ஒரு 75% கொடுக்கணும். தேர்தல் வரும்போது மட்டும் எப்படி 5000 ரூபாய் வந்துச்சு, இப்பதான் புதுசா கோடை காலம் வருதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்கல்ல. இது நோக்கம், அவங்களுக்கு நோக்கம் இருக்கு. அவங்க கொடுக்காம தேர்தல் நேரத்தில் நிறுத்திட்டா ஜனங்க மத்தியில் என்ன அதிருப்தி வரும்? திமுக அரசு கொடுக்கல, போராட்டங்கள் நடத்துவது சரியானதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் உரிமைக்காக போராடுறவங்கள காவல்துறையை வச்சு தாக்குறது. அதே நேரத்தில் அதான் 1-2 அந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனைகள்ல சில இடங்கள்ல அப்படி நடந்திருக்கு. கஞ்சா நடமாட்டம் இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. இருக்கு, அதுவும் இருக்கு. போதைக்கு அடிமையான இளைஞர்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் 0% கஞ்சான்னு சொல்றாரு. அப்படி சொல்ல முடியாது. அமைச்சர் 0% சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. விஜய் அவர்கள் சொல்றது மாதிரி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இல்லை, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் போட்டி. தாவேக்கா அப்படி இருக்கிறதா நான் கருதலை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தோழர் திரு சுந்தர்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தோழர், ஃபர்ஸ்ட் களம் எப்படி இருக்கு? நீங்க மக்களை சந்திக்கிறீங்க, மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? திருவொற்றியூர் மக்கள்கிட்ட களம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எப்போவுமே என்னை பொறுத்தவரை தேர்தல்னால் அது ஒரு அரசியல் ரீதியான முடிவு. அந்த அடிப்படையில் தான் முடிவுகள் இருக்கும், தேர்தல் முடிவுகள் இருக்குன்றதான் நான் எப்போவுமே நம்புவேன். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கி அரசியல் சூழல், தமிழ்நாட்டினுடைய கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு செய்திருக்கிற பல்வேறு நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள், கட்டமைப்பு வசதி, மேம்பாட்டு வசதிகள், அதே மாதிரி இன்றைக்கி பிரதானமான ஒரு அரசியல் பிரச்சனை என்பது ஒன்றிய அரசாங்கத்துடைய தமிழக அரசாங்கத்திற்கு எதிரான, தமிழ்நாட்டுக்கு எதிரான நிதி ஒதுக்க மறுப்பது. அதே போன்று இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற ஒரு மிக முக்கியமான பன்முகத்தன்மை வாய்ந்த இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடு என்கின்ற அல்லது மதச்சார்பின் என்ற கோட்பாட்டையே தகர்த்தெறிகிற அந்த அரசியலை இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிற பின்னணியில் தமிழ்நாடு அந்த அரசியல் சூழலிருந்து பார்க்கிற போது தமிழ்நாட்டு மக்கள், வாக்காளர்கள் இந்த அரசியலுக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்பதுதான் நான் வாக்காளர்களை சந்திக்கிற போது கருத்து. ஓகே, சிட்டிங் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ இருக்க தொகுதியை உங்க கையில கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதனால திமுக தோழர்கள் எல்லாம் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அது துளி அளவு கூட என்னால் பார்க்க முடியும். பொதுவாக குறிப்பாக சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சிட்டிங் எம்எல்ஏ மரியாதைக்குரிய சங்கர் அவர்கள் கேண்டிடேட் அறிவித்த அடுத்த நாளே, அவரை பார்த்த உடனே அடுத்த நாளே தன்னுடைய வேலையை துவங்கிட்டார். பொதுவாக என் மீது இங்கே எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே ஒரு மீனவர் அல்லாதவர் அப்படின்ற குற்றச்சாட்டை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அது அந்த குற்றச்சாட்டை தகர்த்தெறியக்கூடிய முறையில் திரு KP சங்கர் அவர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டம் முடிஞ்ச உடனேயே எல்லா 21 மீனவ கிராமங்களுக்கும் என்னை அழைத்துட்டு போய் அங்கே மீனவ பஞ்சாயத்து கூட்டம் நடத்தி, ஊர் நிர்வாக கூட்டம் நடத்தி, அதில் அவர் செஞ்சிருக்கிற சாதனைகள் அதெல்லாம் தொடரணும்னா இந்த கூட்டணி தொடரணும், இந்த வேட்பாளர் இவர் தான், இவருக்கு பண்ணணும்,
எனவே இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த நியாயமான நேர்மையான கடந்த காலங்களில் இந்த திருவொற்றியூர் தொகுதிக்கு கடுமையாக வேலை செய்தவர்கள், போராடியவர்கள், தொழிலாளர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்றவர்கள். எனவே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பித்தது மட்டுமில்லை, திராவிட முன்னேற்ற கழக தலைமை அவரை வந்து திருவொற்றியூர் தொகுதியுடைய பொறுப்பாளராக, பணிக்குழு பொறுப்பாளராக நியமித்திருக்கு. எனவே அவரில் துவங்கி அவங்களுடைய பகுதி செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், கீழே இருக்கிற அணிகள், அநேகமாக நான் இந்த மாதிரியான ஒரு இதை நான் வேறு தொகுதிகளெலாம் பார்த்ததில்லை. நான் வந்து பல சட்டமன்ற தேர்தல்களில் பணிக்குழு பொறுப்பாளராக இருந்திருக்கேன். தேர்தல்களில் எங்கள் கட்சி கூட்டணி இருக்கிற போது மற்றதெல்லாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர்கள் இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் நான் அப்படி பார்க்கல. அது கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் கூட்டணி கட்சி எப்படியும் ஒதுக்கி ஆகணும், அது நம்ம கட்சி அங்கே கொடுத்துருக்காங்க, எனவே நம்ம கட்சி வேட்பாளர் என்ற இதோடு உண்மையிலேயே மிக அருமையாக வேலை செய்கிறார்கள். எல்லா வட்டங்களுடைய பிரச்சாரமும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தேதியில் மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து முடிந்திருக்கிறது. ஓகே, இப்போ இந்த திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மணலி, எண்ணூர் இங்கே இருக்க தொழிற்சாலைகள்லேருந்து தொழிற்சாலைகள்னால நீர் காற்று வந்து மாசு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. அதுக்கு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரான எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க? இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட காலமாக சுற்றுப்புறச் சூழல் சம்பந்தமாக அக்கறையோடு பல்வேறு பிரச்சனைகளில் தலையிட்ட கட்சி. நான் இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு தெரியும். கோத்தாரி கெமிக்கல்ஸ்னு எண்ணூரில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தினுடைய பிரச்சனையினால நிலத்தடி நீரெல்லாம் கூட மாசுபட்டு போயிடுச்சு. அது மார்க்சிஸ்ட் கட்சி தான் குறிப்பாக சத்தியவாணி முத்துநகர், உலகநாதபுரம் அப்படின்னு சட்டப்பேரவைக்கு உட்பட்ட இடங்களில் கடுமையான போராட்டத்தை நடத்தி அதனுடைய உற்பத்தியெல்லாம் நிறுத்தியது. அவங்களுடைய உற்பத்தியெல்லாம் அப்படி வந்து கடந்த காலங்களில் தொடர்ந்து சுற்றுப்புறச் சூழலில் நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கிறோம். குறிப்பாக மணலி பகுதியில் பார்த்திங்கன்னா திருவொற்றியூர், எண்ணூரை பொறுத்தவரை கெமிக்கல் பிளான்ட் குறைவு. திருவொற்றியூரோ, அசோக் லைலாண்டோ, எம்ஆர்எஃப்ஓ அல்லது எண்ணூர் ஃபவுண்ட்ரிஸோ இது மாதிரி தொழிற்சாலைகள் தான், கார்பரண்டம், என்ஃபீல்டு இப்படிப்பட்ட ஒரு தொழிற்சாலைகள் தான் இருக்குது. ஆனால் முழுக்க மணலி பகுதியில் ஒரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கிற இடம் அதுதான். எனவே அந்த பகுதியில் நாங்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி தான் இந்த ஆலையிலிருந்து வெளிவரக்கூடிய நச்சு வாயு அளவு அது காற்றுல எவ்வளவு இருக்கலாம் அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸ் அடிப்படையில் இருக்கணுன்றதுக்காக நான் தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தினதுக்கப்புறம் அந்த காற்றில் மாசு கலந்திருக்கிற அளவை காட்டுகிற அந்த கருவியை பொருத்தியிருக்காங்க. எனவே இதில் தொடர்ந்து நாங்கள் அதில் பயணிக்கிறதுனால இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியும். கோரமண்டல் இண்டாக்ட் பிரச்சனை, ஒரு அமோனியா பைப்லைன் வெடித்து ஒரு விபத்து ஏற்பட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே பெரிய விபத்து ஏற்பட்டது. அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட பல மாதக்கணக்காக அங்கே காத்திருப்பு போராட்டம் நடத்துனது நாங்கள். ஓகே தோழர், நீங்கள் வந்து போராட்டங்கள் பல நடத்திருக்கீங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட போறீங்க, சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட போறீங்க. இதுக்கு எப்படி தீர்வு காணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க? நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அந்த போராட்டத்தினுடைய விளைவாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு அந்த வல்லுநர் குழு சில பரிந்துரைகளை கொடுத்துருக்கு. அந்த பரிந்துரைகளை மீறுகிற நிர்வாகத்தின் மீது, மீறுகிற தொழிற்சாலையின் மீது கடுமையான நடவடிக்கை உட்படுத்த வேண்டும் என்று அவங்க பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அந்த பரிந்துரையை நானும் படித்து பார்த்துருக்கிறேன். எனவே அந்த பரிந்துரையை அமலாக்குவதற்கு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர்களிருந்து கடுமையான முயற்சி எடுப்பேன். பொதுவாக நான் அந்த சுற்றுப்புறச் சூழல் சம்பந்தமான மிகுந்த ஆர்வம் இருக்கிறவன். தினசரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது நான் வந்து இந்த பகுதியில் எப்படி இருக்குன்னு தினசரி பார்ப்பேன். அது மாடரேட்டாக இருக்கா, ஐயா இருக்கா, அல்லது வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு முறை வந்தது போது நாங்கள் போன ஆகஸ்ட் 29 2024 ஆகஸ்ட் 29 பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு நானே போய் அல்லது எங்கள் கட்சி சார்பில் ஒரு மனு கொடுக்குற இயக்கத்தை நடத்தி அதன் பேரில் அதை தடுத்தோம். எனவே சட்டமன்ற உறுப்பினர் என்ற இந்த உறுப்பினர் பதவி கிடைக்கிற போது, அந்த பொறுப்பு கிடைக்கிற போது இந்த சுற்றுப்புறச் சூழலில் தினசரி கவனம் செலுத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். நேரடியாக சுற்றுப்புறச் சூழல் அமைச்சகத்தையோ மற்றவங்களையோ தலையிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அந்த மாதிரியான நடவடிக்கை நான் மேற்கொள்வேன். ஓகே, இப்போ இந்த திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் நிறைய பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது தொகுதி பங்கீட்டுலேருந்தே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா போன தேர்தலில் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட தொகுதிகள் பறிக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தலில். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுவும் குறிப்பாக வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய, அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியை வந்து இந்த தேர்தலில் பறிக்கிறாங்க, இதில் எங்கே சமூக நீதி தெரியுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. இல்லை, இந்த தொகுதியை பொறுத்தவரை எங்களுடைய ஆப்ஷனில் இருந்த தொகுதி தான். திருவொற்றியூரை பொறுத்தவரை நாங்கள் விரும்பிய தொகுதி. இப்போ இல்லை,
எனக்கு தெரிஞ்சு நீண்ட காலமாக நாங்கள் தொகுதி முன்னுரிமை பட்டியல் அப்படின்னு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கும் போதெல்லாம் திருவொற்றியூர் தான் கொடுப்போம். ஆனால் கிடைக்காது. கூட்டணியில் போட்டி போடுகிற வாய்ப்பு என்பது 96 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிற போது அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வெற்றி பெறுகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. இது வந்து திமுக ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கிற தொகுதி, கட்சியினுடைய வலுவான திமுகவோட கோட்டைன்னே சொல்லலாம். கோட்டைன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க கட்டமைப்பு இது மாதிரி எங்கேயும் இருக்காது. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அது மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் ஒரு செல்வாக்கு மிக்க பகுதி. தொழிலாளர்கள் இங்கே இருக்கிற எல்லா தொழிற்சாலையிலும் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் தான் தொழிற்சங்க தலைவர்களாக அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாங்க. எனவே தொழிலாளர்களுக்கு ஒரு தொழிலாளி, அதுவும் என்னை பொறுத்தவரை நான் ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளி, அப்படி தான் இந்த இயக்கத்துக்குள்ளே வந்தேன். தொழிற்சங்க தலைவராக நான் மாறினேன். இப்போவும் பெஸ்டன் கிராம்ப்டன் என்ற தொழிற்சாலையில் இப்போவும் நான் தொழிற்சங்க தலைவராக இருக்கிறேன். எனவே ஒரு தொழிலாளி என்ற முறையில் எல்லாருமே என்னென்னா ஒரு தொழிலாளி வரணும், அப்போ தான் நம்ம பிரச்சனைகள் பேசுவாங்க கேட்பாங்கன்ற ஒரு ஆர்வம் ரீதியாக இந்த தொகுதியில் இருக்குது. எனவே இந்த தொகுதி வந்து கூட்டணிக்கு வச்சு பறிச்சதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் விருப்பப்பட்ட தொகுதி. திமுக ஒரு வலுவான தொகுதி எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஓகே, சென்ற தேர்தலில் வந்து 6 தொகுதிகள் கொடுத்தாங்க. இப்போ அதை கம்மியில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து அதிக தொகுதி கொடுக்கணும் அடுத்த தேர்தலில். ஆனால் இங்கே கம்மி பண்ணிட்டு புதுசாக வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது இந்த வருத்தம் இருக்குது, கட்சி அணிகள் மத்தியில் இருக்குது. பொதுவாக கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தொகுதி குறையுதே அப்படின்ற வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது. அதையும் தாண்டி அரசியல் முன்னே இருக்குது. இந்த தொகுதி கூடுமான வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்து இந்த கூட்டணியில் ஒரு பெரிய கட்சிகளுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தி, 23. நீங்கள் சொல்கிற மாதிரி தேமுதிகவும் புதுசாக இதோட இணைஞ்சிருக்கு. போன தேர்தலில் கம்யூனிஸ்டுகள், விசிகா போன்ற கட்சிகள் வந்து பக்கபலமாக இருந்துச்சு எங்கள் வெற்றிக்குன்னு முதல்வரே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்காம நேற்று வந்த தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டு கொடுக்குறது தப்பு இல்லையா? வருத்தம் இருக்குது, எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்குது. ஏன்னா நீண்ட காலம் பயணிக்கிற கட்சி. கொள்கை ரீதியாக, ஒரு கோட்பாடு ரீதியாக 2017ஆம் ஆண்டு முதல் இந்த கூட்டணி கள போராட்டம் நடத்தி பின்னால் தேர்தல் கூட்டணியாக மாறினது. அதில் தேமுதிக இணைஞ்சிருக்கு. அவங்க பலத்துக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க பலம் என்ன, கடந்த தேர்தலில் 0% தான் ஓட்டு வங்கியே வச்சிருக்காங்க. அந்த கட்சிக்கு 10 சீட்டுங்கிறது அதிகம். ஒரு அவங்க பலத்துக்கு அவ்வளோ பலம் இருக்குன்னு நினச்சி அவங்க கொடுத்துருக்காங்க. தேர்தல் முடிவுகள் என்னன்றது தெரிவிக்கும். எனவே இந்த அதிருப்தி இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்கு வந்து அரசியல் முக்கியம். நீங்கள் பார்க்க போகிறீங்க, 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அவசரமாக நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய டீலிமிட்டேஷன் கமிட்டி அந்த வரையறையை மாற்றுவதற்கு நாளைக்கு பாராளுமன்றம் கூட போகுது. எவ்வளோ கொடுமை பாருங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் பிஸியாக இருப்பாங்கன்னு தெரியும், மேற்கு வங்க அமைச்சர் பிஸியாக இருப்பாங்கன்னு தெரியும், தேர்தல் பணியில் இருப்பாங்கன்னு தெரியும், கேரளா எல்லாமே. அப்படின்னா நோக்கம் என்ன? எனவே அந்த இந்த அரசியல் சாசன சட்டத்தையே தகர்க்கிறதுக்கு, மாற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்தாதான், பெரும்பான்மை வந்தாதான், பாராளுமன்றத்தில் 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி வந்தாதான் அவங்க அரசியல் சாசன சட்டத்து மேலே கை வைக்க முடியும். இதில் எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை. அதுக்கு தென்னிந்தியா வலுவான பதிலடி கொடுத்தது. குறிப்பாக தமிழ்நாடு 40க்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உள்ளிட்டு தேர்வு செய்யப்பட்டாங்க. எனவே இன்றைக்கு ஒரு அரசியல் சாசன சட்டமே தகர்க்கப்படுகிற போது 1 தொகுதி 2 தொகுதி அல்லது குறைச்சிட்டாங்க என்ற வருத்தம் இருந்தாலும் கூட அதுதான் முதன்மையானது என்ற முறையில் தான் கட்சி அணிகள் அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு அப்படின்னா, திமுக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை சரியா நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மக்கள் எல்லாம் திமுக மேல அதிருப்தியில இருக்காங்க. அதை அப்படி சொல்லவே முடியாது. கடந்த காலத்தை காட்டிலும் இந்த 5 ஆண்டு காலம், ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிற பிற பகுதியில் நீங்கள் சொல்றது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் சிறப்பான திட்டங்கள், கூடுதலான நிதி, அது குறிப்பாக வடசென்னைக்கு கிடைச்சிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வடசென்னைக்கான வளர்ச்சி திட்டம், வடசென்னை வந்து வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தணும் நாங்கள். அதுக்கு பின்னாடி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 8600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு, நீங்கள் கல்விக்கூடங்கள் அடிப்படை தேவை, ஒரு அறிவார்ந்த சமூகமாகணும்னா மக்களுக்கு மாணவர் கல்வி போகணும். அதில் எல்லா கல்விக்கூடங்களும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை இரட்டிப்பாயிருக்கு. காலை உணவு திட்டம் என்பது ஒரு சிறப்பான திட்டம். என்னுடைய மனைவி ஒரு அரசு பள்ளி மனைவி, ஒரு ஆதிராவிட நலத்துறையிலேயே மாணவி. அவங்க சொல்லுவாங்க, காலையில் வந்து பசங்க சாப்பிடாம தான் வருவாங்க. இவங்களே பல பேருக்கு டிஃபன்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி சூழலில் பாருங்கள், இந்த காலை உணவு திட்டம் எவ்வளவு பெரிய அளவுக்கு பயன்பட்டுருக்கு சாதாரண மாணவர்களுக்கு.
அது வந்து சாதாரணமானது இல்லையே. அது வந்து ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதான் அப்படிப்பட்ட திட்டங்கள் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலும் குறிப்பிட்ட ஒரு 10 வாக்குறுதிகள் தான் விளம்பரப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகைன்னு எடுத்துட்டு வராங்க, அது ஒரு 24 மாதங்கள் கழித்து வந்து போட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும், கல்லூரி படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் சொல்லிட்டு இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இன்னமும் திமுக மேல வச்சுட்டு தானே இருப்பாங்க. ஏன்னா இது வந்து இறுதியாண்டு தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டியது. அதனால வந்து இப்போ முதல்ல இறுதியாண்டு படிக்கிற மாணவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இது நிதி சார்ந்த பிரச்சனையும் இருக்குல்ல. ஒரு ஒன்றிய அரசாங்கம், இவ்வளவு பெரிய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரியை போட்டு எல்லா வரியையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. நிதி ரீதியான ஒரு தாக்குதல், நிதி பாரபட்சம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு மாநிலங்களை தாக்குது. அதாவது ஒன்றியங்கள் இணைந்த மாநிலங்கள் இணைந்த ஒன்றியம் என்பதில் இந்த நிதி பாரபட்சமும் நிதி ஒதுக்கீட்லையும் திட்ட கமிஷன் கிடையாது, நிதி எதுவுமே கிடையாது. முன்ன திட்ட கமிஷன் இருக்கும். சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தை கூட திட்ட கமிஷன் இருக்குது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சமூக பொருளாதார நிலைமை என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நிதி ஒதுக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மாநிலங்களுக்கு ஒதுக்குது. எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு அவங்க அஜெண்டாவை நிறைவேற்றணும், அதுக்கு தகுந்த மாதிரி மாநிலங்களை புறக்கணிக்கும். தமிழ்நாடு அவங்களுக்கு எதிராக நிற்குது. இன்றைக்கும் கல்விக்கான 2600 கோடி ரூபாய் தரல, அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதி தரல, மெட்ரோ ரயிலுக்கான 3ஆம் 4ஆம் கட்ட பகுதிக்கு நிதி தரல. இப்படி இவ்வளவு சிரமத்துக்கு இடையிலையும் ஒரு மாநில அரசாங்கம் இதை வந்து செஞ்சுருக்காங்கன்ற சாதாரண விஷயம் கிடையாது. அது 1 வருஷம் தாமதமாக போட்டுக்கலாம், 2 வருஷம் தாமதமாக போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை என்பது அது சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மகளிர்கள் வீட்டில் செய்கிற வேலை ஒரு வேலை. நம்மக்கிட்ட என்னென்னா ஆண்கள் போய் கம்பெனிலையும் தொழிற்சாலையும் போயிட்டு வர்றது தான் வேலைன்னு நினைக்கிறாங்க. அதல்ல, அவங்க வீட்டில் சும்மா இருக்கலை. நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனவே அதில் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அது துவக்கம் 1000 இருக்கலாம், இப்போ அடுத்த முதல்ல வர 2000 ஆக போகுது. இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து குறைந்தபட்ச சம்பளத்தில் ஒரு 75% கொடுக்கணும். நீங்க இந்த ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, நிதி ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு, மத்திய அரசு தரல அப்படின்னு, அதனால டிலே பண்ணாங்க அப்படின்னு. தேர்தல் வரும்போது மட்டும் எப்படி 5000 ரூபாய் வந்துச்சு, இப்பதான் புதுசா கோடை காலம் வருதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்கல்ல. இது நோக்கம், அவங்களுக்கு நோக்கம் இருக்கு. அவங்க வந்து அவப்பெயரை உருவாக்கணும், ஜனங்க மத்தியில் கெட்ட பெயரை உருவாக்கணும் அப்படின்னு இந்த நிதியை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதுக்காக அதனால அந்த அரசாங்கம் சேர்த்து அந்த நிதியை கொடுக்குறாங்க. அது தேர்தலுக்குன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதம் கொடுக்குற 1000 ரூபாயை கொடுக்காம தேர்தல் நேரத்தில் நிறுத்திட்டா ஜனங்க மத்தியில் என்ன அதிருப்தி வரும்? திமுக அரசு கொடுக்கல, இத்தனை மாதம் வாங்கினது தெரியாது, போன மாதம் வரல அப்படின்றது தான் முன்னுக்கு வரும். எனவே அதை வந்து முன்னாடி கொடுக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. சிறப்பு திட்டம் என்பது நீங்கள் தேர்தல் நோக்கமாக கூட இருக்கலாம், அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அந்த தொகையை உரிய காலத்தில் கொடுக்கலைன்னா அந்த அரசுக்கு அவப்பெயர் வரும் என்ற எச்சரிக்கையோடு கொடுத்துருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். ஓகே தோழர், நீங்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சியில் நிறைய போராட்டங்கள், சத்துணவு பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் எல்லாருமே போராடிட்டாங்க. இது எங்க மாற்றத்து, இந்த ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, இந்த நவீன நவ தாராளமய தனியார்மய கொள்கை காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வந்து நடக்க தான் செய்யும். இன்னும் வலுவான போராட்டங்கள் நடக்கும். அடுத்து திமுக ஆட்சி வந்து வலுவான போராட்டங்கள் நடக்க தான் செய்யும். அது நடத்தணும். அந்த உரிமைக்காக அவங்க போராட்டங்கள் நடத்துவது சரியானதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் உரிமைக்காக போராடுறவங்கள காவல்துறையை வச்சு தாக்குறது. அதே நேரத்தில் அதான் 1-2 அந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனைகளில் சில இடங்கள்ல அப்படி நடந்திருக்கு. ஆனால் இந்த அரசாங்கம் அட்ரஸ் பண்ணுறாங்கன்றது நான் பார்க்குறேன். நீங்கள் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு டெஸ்மா சட்டம் கொண்டு வந்து 1.5 லட்சம் பேரை பணி நீக்கம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கலை. சில போராட்டங்கள் கண்டினியூவாக நடக்கும்போது அவங்க வந்து அப்படிப்பட்ட தலையீடு பண்ணாங்க. அது தப்பு, நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளை வந்து கண்டிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி அது மாதிரி அரசு அவங்க கோரிக்கையை செவம்படுத்தி அவங்களோட உட்கார்ந்து பேசி, சங்கத்தோட பேசி, அவங்களுக்கான இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது, இப்போ நாங்கள் இதை பண்ணுறோம், அடுத்து நாங்கள் இதை பண்ணுறோம் என்று பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கால ஆட்சியில் இருக்கிற போது பல்வேறு கொடுக்க வேண்டிய திட்டம், இப்போ டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் வந்து ரிட்டையர்ட் ஆனால் அவங்க செட்டில்மெண்ட் கூட கிடையாது, வெறுங்கையை வீசிக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஆனால் அதில் கிட்டத்தட்ட 2300 கோடிக்கு ரூபாய்க்கு மேலே இந்த அரசாங்கம் இப்போ கொடுத்துருக்காங்க, நிலுவையிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனவே இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது மாநில அரசாங்கத்துடைய நிதிச்சுமையிலிருந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. உண்மையை ஜனங்க மத்தியில், அந்த போராடுகிற பகுதி மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி
அரசாங்கத்துடைய நிலைமையும் பொதுமக்கள் எடுத்து சொல்லி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். அதுதான். ஓகே தோழர், அதாவது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான், இதெல்லாம் ஒரு சமூக சூழலோட இணைஞ்சன, சமூக பொருளாதார நிலையோட சேர்ந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். தமிழ்நாடு அரசாங்கம் அதில் வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்ததெல்லாம் தான் வந்தது உண்மைதான். ஆனால் அதில் தலையிட்டு அந்த பிரச்சனைகளை உரியவர்கள் தண்டிப்பதற்கு வெகு விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏதோ சம்பவம் நடந்தது மறந்து போயிடுவாங்க அப்படின்னு கிடப்பில் போடலை. நீங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்ல முடியும். ஒவ்வொரு இஷ்யூஸையும் அந்த பெண்கள் சிறுமிகள் பாலியல் தொழிலுக்கு உள்ளாக்கப்பட்ட போதெல்லாம் இந்த அரசு தலையிட்டு வேகமாக நீதி பெற்று தந்திருக்கிறது. நீதிமன்றங்கள் பாராட்டியது. இந்தியா முழுவதுமே நடக்குதுங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும். இது காரணம் என்ன? இந்த சமூக சூழல். அதில் ஒன்று, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்களான்னு தெரியல, பார்த்துருக்கீங்க. பாலின கல்வியை திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்த ஆட்சி அமைக்கிற போது பாலின கல்வியை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அவசியமானது. பாலின கல்வி இல்லாததுன்னா நீங்கள் மேலை நாடுகளில் ஏற்பட்ட விழிப்புணர்வுக்கும் மற்றதுக்கும் இங்கே இருக்கிற பிரச்சனை அது. அப்படிப்பட்ட பாலின கல்வி மூலமாக, ஒரு சமூக விழிப்புணர்வின் மூலமாக, ஒரு அறிவார்ந்த சமூகம் மாறுவதன் மூலமாக எந்த அளவுக்கு கல்வியில் நீங்கள் மாணவர்களை புதிய சமுதாயத்தை மேம்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சமூகம் நல்ல சமூகமாக மாறும். அதை இந்த அரசாங்கம் பண்ணியிருக்காங்கன்றது தான் என்னுடைய மதிப்பீடு. ஓகே, போதை அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க. இருக்கு போதை. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் போதை பழக்கம் அதிகமாக இருக்கு, கஞ்சா நடமாட்டம் இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. இருக்கு, அதுவும் இருக்கு. போதைக்கு அடிமையான இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. போதை வேற வேற வடிவத்தில் வருது. நாங்கள்லாம் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம், இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறது தான் போதைன்னு இருக்கும். இப்போ கள்ளச்சாராயம் போய் கஞ்சா வந்து, அபீன் வந்து, கொக்கைன் வந்து, மெத்தப்பெட்டைன் வந்து இப்போ மாத்திரை வடிவத்தில் வந்துருச்சுன்றாங்க. அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவிலான முயற்சி எடுக்க வேண்டியது. அரசாங்கம் எடுக்குது. எந்தெந்த வகையிலெல்லாம் கஞ்சா வருதோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, சாலை மார்க்கமாக மற்றது. இதில் இன்னும் இந்த அரசு நான் பார்க்கறது, காவல்துறை எந்த அளவுக்கு இதில் வந்து உறுதியாக சரியான முறையில் இதை வந்து நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணுறதோ அந்த இடத்துல இருக்கு. நானே பார்த்துருக்குறேன். எந்த இன்ஸ்பெக்டர் வந்து, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இதில் வந்து நேர்மையான கராரான அதிகாரி இருக்காரோ அந்த இடத்துல அங்கே கஞ்சா வைக்க முடியல, வரமாட்டேங்குது. ஓகே, இந்த நம்ம கண்குளிர பார்க்குறோம், இந்த கஞ்சாலாம் வந்து விற்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம கண்குளிர பார்க்குறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து 0% கஞ்சான்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடியாது. அமைச்சர் வந்து 0% சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை. கஞ்சா வருது, அது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. முன்னெல்லாம் வந்து கூட்டு சேர்ந்துப்பாங்க, அரசியல்வாதிகளும் காவல்துறையாரும் கூட்டு சேர்ந்து. ஆனால் இப்போ அது இல்லை. அரசு விரட்டி பிடிக்குது. அது நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்க முடியுது. அதனால் 0%ன்னு நம்ம சொல்ல முடியாது. முயற்சி எடுக்கிறாங்க, 0% சொல்ல முடியாது, வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாங்கள் போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு இயக்கமே அதனால தான் நடத்துகிறோம். ஓகே தோழர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டிங்கிறாங்க 2026 தேர்தல். திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எத்தனை முனை போட்டி ஓடுதீங்க? 2 முனை போட்டி தான். விஜய் அவர்கள் சொல்றது மாதிரி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இல்லை, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் போட்டி. தாவேக்கா அப்படி இருக்கிறதா நான் கருதலை. அது வந்து வாக்குகளாக மாறும்னு நான் நினைக்கல. அந்த தாக்கம் திருவொற்றியூர் தொகுதிக்குள்ள எங்கேயுமே வெளிப்படலை. ஓகே தோழர், இவ்வளோ நேரம், அதாவது தேர்தல் நேரத்தில் எங்களுக்காக ஜெம் தொலைக்காட்சிக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி தோழர். ஜெம் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றி. என்னை வந்து ஆதரித்து தேடி என்னிடம் பேட்டி எடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.